ஓம் சர்வ கணபதியே நமோ நமக. இன்றைய ராசி பலனாக சொல்லப்படுவது என்றால், சந்திராசிரமம் உள்ளவர்கள், அதாவது மேஷம், ரிஷபம், கடகம், மிதனம், விருச்சகம் ஆகிய ராசிக்காரர்கள் நன்னனை முடிந்து நங்கணமாகும் ராசி பலனின் சந்திர ஓரையின் சந்திராஷ்டமமும் கிரகணாச்சாரத்திலும் மகர, கும்பம், தனுஷு, துலாம், சிம்ம ராசிக்காரர்கள் சிவபக்தர்களாகவும் சிவ ஓரையில் உள்ள சிவசக்தியை வணங்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் நல்லின அரசின் கொண்டவர்கள் நல்லின மிகைவாய் கொண்டவர் ஆகும் சிவமாய் சிவசக்தியே போற்றி என்று இன்றைய ராசி பலனின் மேஷ ராசிக்காரர்கள் மிதனமாக கஷ்டப்படுவார்கள். ரிஷப ராசிக்காரர்கள் நல்லெண்ணம் இழந்து கெட்டது விலகும். ரிஷப ராசிகள் போதும் போதும் என செல்வம் பெருகும். மிதன ராசிக்காரர்கள் வெற்றி செல்வமும் வெற்றி கிடைக்கும். சிம்ம ராசிகள் தோல்வியும் தோற்பலனும் அடையும். அது மட்டுமல்லாமல் கன்னி ராசிக்காரர்கள் வேதும் பலமாக கன்னியம் என்னும் மங்கல்யம் தோஷங்கள் நீங்கி கல்யாணம் கூடியும். துளாராசினியர்கள் வெற்றி செல்வமாய் வேகம் போன்று செல்வமாய் போடுகின்ற வீடு கட்ட அவசியமான ஏற்படும். விருச்சிக ராசி நண்பர்கள் ஓடின கொண்டு கொள்வார்கள் ஏதினும் பெற்றோர் தாயினை மறக்கக்கூடாது என்ற பெற்ற தாய்களுக்கு நீங்கள் பிரச்சனையான கர்ம வினைகளை தீர்த்து அவர்கள் ஏற்படும் போது உங்கள் முன்வந்த ஜாம பாவங்களும் ஏற்படும் மற்றும் மன நிம்மதிகள் ஏற்படுத்தும். தனுசு ராசிக்காரர்கள் கண்ணினை கல்வாய் கடித்து அப்படி என்ற வாழ்க்கையின் எல்லா வெற்றி செல்வங்களும் உங்கள் தேடி வரும். மகர ராசிக்காரர்கள் சனி புத்தியும் சனி சஞ்சாரம் கொண்டதால் மந்த புத்தியும் வாழ்க்கையில் குழப்பமான ஏற்படும். கும்பராசினியர்கள் வாழ்க்கையின் பால்வபட்சம் எனப்படும் பழிவாங்கல் உணர்ச்சியும் கொண்ட எண்ணங்களும் கோபமான எண்ணங்களும் வரும். அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும். மிதுன ராசினர்கள் வெள்ளினும் உழைத்து வேகம் குடித்து உழைக்கணும் என்ற மூலமாக நீங்கள் வெற்றி செல்வம் அடைவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் 12 ராசினியர்களுக்கும் சந்திர கோரையில் சகாந்தா எனப்படும் வாழ்க்கையில் இன்று சிவசக்தியும் மகா முத்துமாரியம்மனை வழிபடும் பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்கள் தங்களின் ராகுகேது பலன்படியும் சனி சஞ்சாரத்தின்படியும் வார வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் சிவசக்தி ஓர எனப்படும் சிவசக்தி பூஜையை செய்யும் பொழுது உங்களின் ஜாதக கட்டத்தின் ராகுகேதுவும் மற்றும் சனி ஓரையும் மற்றும் சுக்கிர கேடு பகவான் ஏற்படும் அசுர குணங்களும் குறைந்து வாழ்க்கையில் செற்றி செடியும். அதற்கு 3 விளக்கேற்றி நாம் ராசி பலனாக இன்று ஓரையில் கௌர பஞ்சாதத்தின் மூலமாக நாம் செய்ய வேண்டும். இதுதான் ராசி பலன் ஆகும்.